சார் நீங்க வழிவிட்டாலே போதும் சார். அவங்களுக்கு வழிவிட சொல்லுங்க சார், கொஞ்சம் வழிவிட சொல்லுங்க சார், அவங்கள மட்டும் சார். சார் இப்ப ஒரு மருத்துவர் கத்தி குத்து பண்ணிருக்காரு. மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் ஓபிக்கு அந்த ஒரு பேஷண்ட் கொஞ்சம் இறக்கி மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் ஓபிக்கு டாக்டர் பாலாஜிங்கிறவர் வந்து ஒரு அசோசியேட் ப்ரொஃபசர். அவர் வந்து அவரோட ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பேஷண்ட் உள்ள என்டர் ஆகி அவங்க அம்மாவை பத்தி கேட்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தவர் டக்குனு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் எங்க இருந்து பிரச்சனை தெரியல, அவர் கையில இருந்த கத்தியால டாக்டரை வந்து 2-3 இடத்துல குத்திட்டார். கழுத்து பகுதி, மார்பு பகுதி, காதோட பின்பகுதி, முதுகு பகுதி, தலையில குத்தி அவரை வந்து லாக் பண்ணிட்டதுனால எங்களால ரூமை ஒடிக்க முடியல. ஒடிக்க முடியாம பக்கத்துல இருந்த செக்யூரிட்டி, பக்கத்துல இருந்த மெடிக்கல் ஆபீசர்ஸ், பேஷண்ட் அட்டண்டர்ஸ் அவரை வந்து ரெக்கவர் பண்ணி வெளியில கூப்பிட்டு வந்து இமீடியட்டா நாங்க டுக் ஓவர் பண்ணி அவருக்கு வந்து ரிசர்ச் பண்ணி அவர் ஆபரேஷன் ஷிஃப்ட் பண்ணி வூண்டோட டெப்த் எல்லாம் அசஸ் பண்ணி ஹியூஜ் பிளட் லாஸ் இருந்தது. 5 கிராம்ஸ் ஹீமோகுளோபின் தான் இனிஷியலா இருந்தது. 2 யூனிட் பிளட் கொடுத்து எல்லா வூண்டையும் சூச்சர் பண்ணி இப்போதைக்கு பேஷண்ட் எங்க டாக்டர் வந்து ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்காரு. அண்டர் அனஸ்தீசியால இருக்கிறதுனால we have to wait and see for another 6 to 8 hours for his recovery. இத பத்தி வந்து அந்த மருத்துவர் வெளியில வந்து சொன்னாதான் சார் தெரியும். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க அந்த பையனை கூட்டு விசாரிச்சதுல அவருக்கு ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 6 தடவை கீமோதெரப்பி கொடுத்தோம். 6 கீமோதெரப்பி கொடுத்து வீட்டுக்கு வந்து நுரையீரல் பாதிப்புன்னு சொன்னதுனால நான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஆக்சிஜன்ல வச்சிருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து திரும்பி சித்தாயிட்டதுனால வெளியில ஒரு தனியார் மருத்துவருக்கு போனேன். அங்க போன உடனே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க, நுரையீரல் பாதிச்சிருக்கு, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருங்கிறத அந்த பையனும் சொல்லல. அதை பத்தி கேட்க வந்துதான் அந்த டாக்டர் கிட்ட தர்க்கமாச்சா இல்லையாங்கிறது கூட டாக்டர் வெளியில வந்து அவரே பேசினாதான் தெரியும். நாங்க வந்து அந்த பையன் மூலியமா கேட்டது இதுதான், ஒரே ஒரு பையன். அந்த பையன் மட்டும்தான், அவனையும் பிடிச்சி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். சோ ஃபர்தர் என்கொயரி போலீஸ் தான் அவருடைய ஓபி ரூம்குள்ளதான் கதவை சாட்டிட்டு அவர் ரூம்ல குத்தி இருக்கிறான். கழுத்துல, காதினோட பின்பகுதியில, நெத்தியில, முதுகு 2 பக்கம் முதுகுலையும், அதுக்கப்புறம் வந்து தலையில 2 இடத்துல, வயிற்றுல வந்து கையால தான் குத்தினதுனால வயிற்றையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த ப்ளீடிங்கும் இல்ல. மற்ற வூண்ட்ல எல்லாம் பிளட் லாஸ் நிறைய இருந்தது. அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட்டுக்காக ஆபரேஷன் பண்ணவர். அதுல வந்து மாத்திரை மருந்து அசிட்ரோன் மாத்திரை போடுறதுனால சாதாரணமா ப்ளீடிங்கே கொஞ்சம் அதிகமா இருக்கும், எக்ஸசிவா. இதனால வந்து எக்ஸஸ் ப்ளீட் ஆனதுனால நம்ம உடனே இமீடியட்டா தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி கார்டியோதொராசிக், வாஸ்குலர் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜனும் சேர்ந்து அவரை ரிசஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பேஷண்ட் அனஸ்தீசியால இருக்காரு. ஹீமோடைனமிக்கா அவர் ஸ்டேபிளா இருக்காரு. 7 இடத்துல கத்தி குத்து. விக்னேஷ் பல்லாவரம், பெருங்களத்தூர். விக்னேஷ் பேஷண்டோட பையன் வந்து விக்னேஷ் பெருங்களத்தூர், சரிங்களா? அவங்க அம்மா பேரு காஞ்சனா. டாக்டர் வந்து பாலாஜி, அசோசியேட் ப்ரொஃபசர், மெடிக்கல் ஆன்காலஜி, renowned medical oncologist, and he has been from the hospital inauguration he has been working here, and he is very sincere also. But only problem வந்து அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட், பேஸ் மேக்கர் வச்சிருக்காரு. அயோட்டிக் அனியூரிசமுக்கு அயோட்டாவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அவருக்கு, சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டு. அந்த மாதிரி கண்டிஷன்ல அவர் ப்ளீடிங்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அசிட்ரோம்னு ஒரு டேப்லெட் போடுவாரு. அது இந்த மாதிரி கத்தி குத்து பட்டு ப்ளீடிங் ஆனதுனால எக்ஸசிவா ப்ளீடிங் ஆகி அந்த ப்ளீடிங்னால தான் அவருக்கு ப்ராப்ளம் வந்தது, கத்தி குத்த விட. இப்ப மருத்துவ உடல்நலம் எப்படி சார் இருக்கு? சீரான நிலையில இருக்கு. இப்போதைக்கு நானும் வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசன் அனஸ்தீசியாலஜிஸ்ட். ஸோ இமீடியட்டாவே ரெசசிடேஷன் டுக் ஓவர் பண்ணி நாங்க பண்ணி இப்போதைக்கு வந்து பாலாஜி சார் வந்து ஸ்டேபிளா இருக்காரு. வித் அவர் எஃபர்ட்ஸ் he will come around well. பாதுகாப்பு பொறுத்தவரை இது பக்கத்திலேயே தான் போலீஸ் ஸ்டேஷன், ஜேத்ரி கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்.
ஸ்டேஷன். 24 மணி நேரமும் இங்க எல்லா நேரத்திலையும் காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. இப்போ 2000க்கும் மேற்பட்ட இந்த நோயாளிகள் டெய்லி வர்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே வரும்போது இங்க ப்ரொடெக்டிவா தான் உள்ள வருவாங்க. இவர் ஒருத்தர் தனியா வந்தவர் டாக்டர் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே இங்க ஓபி சீட்லாம் இல்லாம வர முடியாது. ஏற்கனவே அவங்க மதருக்கு இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததால ஹியூமோ தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்ததால அவர் அட்டெண்டரா இங்க வந்து பழக்கமாயிருக்காரு. அதனால மற்றவங்களும் கூட இவர் ஏற்கனவே இங்க வரவர் தானன்ற மாதிரி விட்டுருக்காங்க. அப்போ இவர் ரூம்குள்ள அந்த டாக்டரை போய் பார்த்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. நானும் கூட இது பள்ளிக்கரணையில் வேற ஒரு ஆய்வுல இருந்தப்ப எனக்கு ஓடி வந்து சொன்னாங்க. இயக்குனர் வந்து ஏதோ வடநாட்டு இளைஞன் சொன்னாங்க. அது தவறுதலா சொல்லப்பட்டது. வடநாட்டு இளைஞன் இல்ல, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், பெருங்கலூர் சேர்ந்தவர். அவர் பெயர் விக்னேஸ்வரன். இப்போ காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அவரை இன்னமும் கூட்டு போயிட்டு விசாரிக்க போறாங்க. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அவர் இங்க ஒரு 6 கியூமோதெரப்பி அவங்க மதருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அவர் திருப்தி அடையில, நுரையீரல் பாதிப்பு இந்த கியூமா கொடுத்ததால வந்தது, அது மாதிரி ஏதோ வேற தவறுதலான ஒரு புரிதல் வந்திருக்கு. எந்த டாக்டருமே ட்ரீட்மெண்ட்ல வந்து வஞ்சனை பண்ண மாட்டாங்க. ஒரு மிக சிறப்பா, அது குறிப்பா இந்த மருத்துவமனையில புற்றுநோய் மருத்துவம்ங்கிறது ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த டாக்டர் பேர்ல பெரிய அளவிலான அபிப்பிராயம் எல்லாருக்குமே. நல்ல மருத்துவம் பார்க்கறதுல அது மாதிரி. ஆனா இது தவறுதலான ஒரு புரிதல். வேற யாரோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்றாங்க. அதனால அவர் கோபம் அடைஞ்சு வந்து குத்தம் தான் சொல்றாங்க. எனிவே இப்போ போலீசார் வந்து காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. நம்ம இணை ஆணையர் வந்துட்டாங்க, டிசி ஏசி எல்லாமே இங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் இணை ஆணையரும் வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல பார்த்தாங்க. அவர் வந்து இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் சொன்னது மாதிரி அவர் சேஃபா, இது வரைக்கும் சேஃபா இருக்காரு. ஏற்கனவே அவர் வந்து இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர், பல்வேறு அந்த இது இருந்தாலும் கூட இப்போ பாதுகாப்பான நிலையில் உயிர் பாதுகாப்போடு இருக்கிறார். அது தொடர்ந்து கண்காணிக்கப்படும். மருத்துவமனை வளாகத்துக்கு உள்ள வந்து கத்தி எடுத்துட்டு உள்ள வராங்க. இல்ல, கத்தி சின்னதா கத்தி பாக்கெட்டுக்குள்ள வச்சு எடுத்துக்கும் போது இது வரும்போது அது பெரிய ஆயுதமா இருந்தா இமிடியேட்டா டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இது வேற எந்த இன்டென்ஷனோட வர்றவன் இங்க வேகமா வந்தான் இல்ல இது மாதிரி எதனா இருந்தா பரவாயில்ல. அவன் அட்டெண்டரா இருந்தவன், ஏற்கனவே இங்க தொடர்ச்சியா அட்டெண்டரா இருந்தவன். ஒரு வேகமா வெறித்தனமா கத்தின்னு ஓடி வந்தான்னா இங்க இருக்கிறவங்க தடுத்து நிறுத்த முடியும். போலீசாரும் இங்க எப்பவுமே இங்க இந்த ரோந்தில் இருப்பாங்க. அவன் இங்க ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் மாச கணக்கில் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறான். 6 கியூமோதெரப்பி கொடுத்திருக்கிறான். அப்ப அட்டெண்டரா இங்கே இருந்தவன். இப்போ அதனால இங்க இருக்கிற மற்ற ஊழியர்கள் கூட ரொம்ப ஈஸியா விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். எந்த காலத்துல சார் ஒரு அட்டெண்டர் இருந்தது சார்? இப்ப ட்ரீட்மெண்ட் போன வாரத்துக்கு 6 மாசமா இங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தவங்க, அட்டெண்டரா இருந்தவர். அதனால உள்ள அவர் பேர்ல யாருக்கும் சந்தேகம் வரதுக்கான அந்த வாய்ப்பு இல்லை. அவருடைய தாய்க்கு உரிய சிகிச்சை வழங்காததுனாலதான் இது மாதிரி பண்ணிட்டு சொல்றாங்களே சார். புற்றுநோய்ங்க அவர் சொல்றது. புற்றுநோய்ங்கிறது தன்மையை பொறுத்தது. ஒரு சிலர் வரும்போது அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது தான் மெடிக்கல் கீமோதெரப்பிங்கிறதுக்கே போவாங்க. ஆரம்ப காலத்தில் வந்திருந்தா ஆபரேஷனே பண்ணி அவங்கள சரி பண்ணிருக்கலாம். அவர் வரும்போதே காலம் கடந்து வந்து பரவுதலோட வந்ததுனால கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியதா இருந்தது. கீமோதெரப்பி கொடுக்கும் போதும் அது மற்ற இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நுரையீரல் பாதிப்பு வந்திருக்குன்னு டாக்டர் அவர் வெளிப்படையா சொன்னது. அதை வந்து அதுக்கு மேலேயே வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்களே தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாங்க. இது வந்து அந்த பேஷண்ட் அட்டெண்டரோட வெர்ஷனு. சரிங்களா? இது வந்து எல்லா புற்றுநோய்க்கும் வந்து 100% வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. புற்றுநோயின் தன்மையை பொறுத்து, அது பரவிய தன்மையை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவா இருக்குமா இல்லையாங்கிறது சொல்ல முடியும். ஆரம்ப காலத்தில் வந்தோம் அப்படின்னா புற்றுநோய்க்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும். இவருக்கு கொடுத்தது பாலியேட்டிவ் கீமோதெரப்பி. இதுக்கு மேல இவருக்கு எதுவுமே பண்ண முடியாது. இவங்களுடைய லைஃப் ஸ்டைல கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் கீமோதெரப்பி கொடுத்தது. மருத்துவமனையில தேவையான அளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவமனை பாதுகாப்புலாம் கூட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணி எல்லா மருத்துவமனையிலும் பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த மருத்துவமனையிலும் அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ரெடிலி அவைலபிள் ஜிப்சி பெட்ரோல் ஒன்று இருக்கு. அது போக ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் வந்து 24 ஹவர்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க இங்க. அதனால மருத்துவமனை பாதுகாப்புல எந்த குறைபாடும் அவரோட பின்னணி சார் அந்த